லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பெயர்ச்சி ஆகுது. முக்கியமான பெயர்ச்சி அது. மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி ஆகுது. அந்த சனி பெயர்ச்சியானது முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்கு அஷ்டம சனி முடியுது. எவ்வளவு நல்ல விஷயம். இந்த 2.5 ஆண்டு காலம் ரொம்ப டஃப்பான பீரியடாக பல பேருக்கு இருந்திருக்குங்க. கடகராசிக்காரவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனி முடிஞ்சதுனால இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகத்துக்கு அஷ்டம சனி முடியறது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய சனி என்ன சனி அப்படின்னா பாக்கிய சனி அப்படின்னு சொல்லுவோம். அது ஆரம்பிக்குது அடுத்து 2.5 வருஷம் பாக்கிய சனி தாங்க கடகராசிக்கு நடக்க போகுது. இந்த பாக்கிய சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டம சனிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதுதான் பாக்கிய சனி. சிம்பிளாக சொல்கிறதுனா அஷ்டம சனி படாத பாடு படுத்திருக்கும். அதாவது உயிருக்கு ஓப்பனாக கண்டத்தை கூட சில பேர் சந்திச்சிருப்பாங்க. மீண்டு வந்திருப்பீங்க. சில பேருக்கு அவமானங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. சில பேர் பெரிய இழப்புகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை அனுபவிச்சுட்டு கடகராசிக்காரவங்க கடந்த 2.5 ஆண்டுகள் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் வந்திருக்காப்பாங்க. இந்த மாதிரியான கடகராசி இப்போ பாக்கிய சனி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. அதாவது என்ன சொல்லுவோம்னா புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இப்போ கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானி. அதாவது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி இந்த மாதிரியான சனிக்கெல்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை நினச்சி அதிகம் பயப்படுறாங்க. ஆனால் அதே சனி பல விதத்தில் அதை விட பல மடங்கு நன்மைகளும் செய்யும். அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியுதானா? கண்டிப்பாக தெரியறதில்ல. அதான் விஷயம். அதனால தான் சனியை எல்லாருமே தீய கிரகங்களாகவே பார்க்குறோம். சனி பல நல்ல விஷயங்களும் பண்ணும். அது எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு இப்போ நம்ம பாக்கிய சனி, பாக்கியம்னா என்னங்க, பாக்கிய சனினா என்ன, முதல்ல அதை சொன்னாதானே புரியும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? ஒன்றுமே இல்லைங்க. முன்னாடி முற்பிறவியில் அது எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. சனினா என்ன முதல்ல அதை அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. முன்னாடி முற்பிறவியில் நம்ம நிறைய நல்ல வினைகள் தீவினைகள் இதெல்லாமே ரெண்டையுமே பண்ணியிருப்போம். நிறைய நல்லதும் பண்ணி இருப்போம், கெட்ட விஷயத்தையும் பண்ணியிருப்போம். அதற்கு உண்டான பலாபலன்கள் எங்கே அனுபவிக்கிறோம் அப்படின்னா இந்த பிறவியில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு சில காலகட்டம் ரொம்ப நல்லா இருப்போம், சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். அதே ஒரு சில காலகட்டத்தில் எல்லாம் ஏடாகூடமாக நடக்கும். நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே. இதய பிறவியில் நம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப டைம் மோசமாக இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம செஞ்ச தீவனைகளும் உண்டான பலாபலன்கள் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு விஷயத்துக்கு உண்டான பலன்கள் எடுத்துகிட்டு இருப்போம். நம்ம முன்ஜென்மத்தில் செஞ்ச விஷயத்துக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். அது எப்பெல்லாம் இந்தந்த மாதிரியான காலகட்டம் தான். இந்த 7.5 சனி, அஷ்டம சனி இந்த மாதிரி காலகட்டத்தில் ஏடாகூடமாக நடக்கும். ரைட்டு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் முன்ஜென்மத்தில் நிறைய பண்ணியிருக்கோம். அதற்கு உண்டான நல்ல பலன்கள் கிடைக்கணும் இல்லையா? அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா சனி இந்த மாதிரி சுப வீட்டில் போகும்போது, பாக்கியஸ்தானத்தில் போகும்போது கிடைக்கும். நம்ம செஞ்ச நல்வினைகளும் உண்டான எல்லா பலன்களும் இந்த பாக்கியஸ்தானத்தில் பூட்டி வச்சிருப்பாங்க. நம்ம ஜாதகத்தில் 12வது கட்டத்தில் இருக்குது. அந்த 12வது கட்டத்தில் நம்ம முன்ஜென்மம் செஞ்ச நல்வினைக்கு உண்டான பலன்கள் எங்கே இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாக்கியஸ்தானம் வச்சுப்பாங்க. அந்த பாக்கியஸ்தானத்தில் கர்ம கிரகங்கள், வருட கிரகங்கள், சுப கிரகங்கள் போகும்போது மட்டும்தான் அந்த காலகட்டத்தில்
நம்ம செஞ்ச நல்வினைகளுக்கு உண்டான பலாபலன்கள் அனுபவிப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஜோதிடத்தில் கர்மகாரகன் அப்படின்னாலே சனி பகவான் தான். அந்த சனி பகவான் எங்கே போகிறாரு? கடகத்துக்கு இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாரு. அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் கர்மகாரகன் எடுத்துட்டு கடகராசிக்கு கொடுத்துரும். அதுதான் விஷயம். என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த 2.5 ஆண்டு கடகம் சூப்பராக இருப்பாங்க. அவங்களுக்கு முன் ஜென்மத்தில் செஞ்ச நல்ல வினைகள் உண்டான பலாபலன்கள் எல்லாமே கிடைக்கும். அவங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமாக அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பாக்கியாதிபதியாகவே மாறிடும். அதாவது ஒரு கிரகம் எப்போ நல்லது பண்ணும், எப்போ கெடுதல் பண்ணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஒரு தீய கிரகமாக இருந்தால் கூட நல்ல வீட்டுக்கு போகும்போது நல்ல பயன்கள் அப்படின்னு கொடுக்கும். ஏன்னா அது எந்த வீட்டோட பாவம் அதுதான். புரியுதா? ஒருத்தவங்க ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான்வெஜ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறார். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஒரு நாள் தங்கிட்டு இருக்கிறாரு, போகிறாரு அப்படின்னா ரெண்டு வீட்டில் அவர் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன். அப்போ அந்த ஃப்ரெண்டோட ஒரு 4 நாள் வீட்டில் உட்காந்து இருக்கணும். அதனால் அந்த வீட்டில் வெஜிடேரியன் தான். வேறு என்ன பண்ணுறது? அந்த ஃப்ரெண்டும் கூட அவங்க வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதை வெஜிடேரியனாக சாப்பிட்றதான் இவருக்கு கிடைக்கும். அதனால் நான் வெஜிடேரியன் பிரியராக இருந்தாலும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டதுனால ஒரு 4 நாளைக்கு வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடணும். அதுதான் விஷயம். இந்த மாதிரி அந்த கிரகம் என்ன தன்மையில் இருந்தாலும் கிரக சுப வீட்டுக்கு வரும்போது அந்த சுப பலனைத்தான் கொடுக்க ஆரம்பிக்குமே. அந்த வீட்டுனால கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அதனுடைய தன்மை இவ்வளவு நாள் அஷ்டமத்தில் இருந்தது. சனி கடகராசிக்கு படுத்தி எடுத்த அதே சமயத்தில் கடகராசியை படாத பாடு படுத்தி எடுத்த அதே சனி இப்போ பாக்கிய சனியாக மாறி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை கொடுப்பார். அது என்ன பாக்கிய சனி அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய காரகன் யார் அப்படின்னா குரு தான். ஏன்னா மேச லக்னத்துக்கு, அதாவது காலபுருஷ லக்னம் மேச லக்னம், அந்த மேச லக்னத்துக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கடகத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, கடகத்துக்கு கண்டிப்பாக அவர் பாக்கியாதிபதியாகவே மாறிடுவார், குருவாக மாறிடுவார். ஏன்னா காலபுருஷ ராசி கடகராசி தான். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. காலபுருஷ லக்னம் மேச லக்னம். ஆனால் காலபுருஷ ராசி எது அப்படின்னா எல்லாரும் மேச ராசி சொல்லுவாங்க. கிடையாது, அதுதான் கடகராசி. அது குருவுக்கு முதல்ல சுபகிரகம் என்ற பேர் எதனால் வந்தது? முழுக்க ஏன் சுபகிரகம் அப்படின்னா, காலபுருஷ லக்னத்துக்கும் பாக்கியாதிபதி குருதான், காலபுருஷ ராசிக்கும் பாக்கியாதிபதி குருதான். காலபுருஷ ராசிக்கு எப்படி கடகம் ராசி வருது அப்படின்னா, ராசினாலே சந்திரன் எந்த வீட்டில் இருக்கோ அதுதான் உங்கள் ராசி. சிம்பிள். காலபுருஷனுக்கு சந்திரன் எங்கே இருக்குது? கடகத்துக்கு இருக்குது. கடகம்தான் சந்திரனோட வீடு. அப்போ அந்த கடகத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் எது? கடகத்துக்கு பாக்கியஸ்தானம் எது அப்படின்னா மீனம் வரும். அதான் 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவம் யாரு? குரு. காலபுருஷ லக்னத்துக்கு, அந்த மேச லக்னத்துக்கு பாக்கியாதிபதி யாரு வரும்? 9ஆம் வீடு. அதுவும் குருதான். லக்னத்துக்கும் சரி 2க்குமே சரி பாக்கியாதிபதி யாரு அப்படின்னா குரு பகவான். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு முழுக்க சுபகிரகம். குரு ஒருத்தர் தான் எல்லாருக்குமே நல்லதே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே இப்போ சனி வராரு கடக ராசிக்கு. இப்போ சனி என்னவா மாறுவார்? பாக்கியாதிபதியா மாறி அதே சனி உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிப்பார். அதனால் அடுத்த 2.5 ஆண்டு காலம் சனியை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சனி தான் உங்களை பெரிய உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சனியோட திருஷ்டியும் இங்கே வேலை செய்யும். சனியோட திருஷ்டி இங்கே நல்ல விதமாக வேலை செய்யும். சனிக்கு 3 பார்வை இருக்குங்க. 3, 7, 10. அதாவது ஜோதிடத்தில் சாஸ்திரத்தில் எல்லா கிரகத்துக்கும் 7வது பார்வை இருக்குது. அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் சனிக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் பார்வையும் இருக்குது. அது என்ன பார்வை?
3ஆம் பார்வையும் சனி 10ஆம் பார்வையும் சரி, ஸ்பெஷல் பார்வை அந்த 3ஆம் பார்வை இப்போ எதில் விழுது அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ஸ்தானத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும். லாபம்தான் முக்கியம். அப்போ சனி பார்வையில் லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ கடகராசிக்காரவங்க அடுத்த 2.5 வருட ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் எந்த முயற்சி எடுத்தாலும் முடியும். ஏன்னா சனியினுடைய 3ஆம் பார்வையிறது அப்படிங்கிறது முயற்சி பார்வை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காட்டக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ கீழே கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. சில பேர் போடலாம், இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே சில பேர் அந்த டைட்டில் பார்த்து வீடியோவில் ஒரு நிமிஷம் கூட பார்க்கக்கூட அதுக்குள்ளேயே வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் இப்படி எல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே நடக்கலை இப்படின்னு உடனே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாமே வந்து முழுசாக வந்து வீடியோவை பாருங்கள். டைம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி எந்த கிரகமுமே வந்து நல்லது பண்ண முடியாது. அதாவது ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும், நல்லது நடக்கணும் அப்படின்னா முதல்ல முயற்சி பண்ணணும். அதிகமாக வந்து ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல டைம் சார் சூப்பராக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கணும். அதுதான் விஷயம். அப்போது எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப மோசமான டைம் சார், ரொம்ப கவனமாக இருங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னா அந்த டைமில் பெருசாக முயற்சி எடுக்கக்கூடாது. அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்ம டே டு டே ஆக்டிவேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். நம்ம அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். பண்ணாமல் புதுசாக எதுவும் ஃபாலோ பண்ணாமல் அப்படியே காலத்தை நகர்த்திட்டு போயிடணுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பண்ணுவோம். டைம் சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னா தான் இருக்கிற வேலையை இழுத்து போட்டு கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சில பேர் அப்படி தான் பெரிய கடன் வாங்கி மீறி பெரிய கடன் வாங்கி ஒரு பெரிய வீடு கட்டுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஏடாகுடமாக பண்ணுறது யார்? நம்ம குருவுடைய பார்வை 3ஆம் பார்வை லாபஸ்தானத்தில் விழுது. அதனால் கடக ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் அடுத்த 2.5 ஆண்டு காலம் அதிர்ஷ்டப்படியாக முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து இங்கே சென்னையில் வேலை பார்க்குறாரு, அவருக்கு வந்து இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். வெளிநாட்டில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா வெளிநாட்டில் ஏதாவது ஜாப் வேக்கன்சி இருக்கான்னு கேட்டு நீங்கள் இப்படி வந்து முயற்சிகளை வந்து வேலையை வந்து ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது விரிவுபடுத்தலாம். புதுசாக ஏதாவது வந்து பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணலாம், வெளியூரில் எடுத்துக்கலாம். இப்படி சொல்லிட்டு என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ எல்லா முயற்சிகளும் எடுங்க. நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, ஏதாவது முயற்சி எடுங்க. எதுவுமே பண்ணலைன்னா சும்மா தாங்க இருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வேலைக்கு போக முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா புரியுதுங்களா? முயற்சி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குரு அந்த சனியினுடைய இன்னொரு பார்வை 7ஆம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா கடகராசியில் முயற்சி ஸ்தானம். முயற்சி பாவம் 3ஆவது வீட்டில் விழுது. அதனால் இந்த கடகராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்குமே சனியே வந்து முயற்சி பாவத்தையே பார்க்கறதுனால முயற்சி பண்ண வைக்கும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்காக எல்லாரையும் வந்து வாழ்க்கையில் அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். பெரிய பெரிய அதாவது பெரிய விஷயத்தை பண்ணக்கூடியதை கண்டுபிடிக்கக்கூடியவங்க 1000 தடவை வந்து ஃபெயிலியர் ஆகி தான் வந்து சக்ஸஸ் ஆகுவாங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம எந்த அளவுக்கு ஒரு தடவை போய் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிடைக்கலனா சார் எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாமே கிடைக்கல சார், எனக்கு லக்கே கிடையாதுங்க அப்படின்னு வந்து யோசிப்பாங்க ஒரு ஜாதகர்கிட்ட போயிட்டு. அது வந்து கிடையாதுங்க. நீங்கள் மறுபடியும் நீங்கள் முயற்சி பண்ணணும். உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி 1, 2 சில ஃபெயிலியருக்கே நம்ம வந்து ரொம்ப வந்து
சோர்வாயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் சாதித்தவங்க எல்லாரையும் எடுத்து பாருங்கள், எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் ஃபெயிலியர் ஆனவங்க தான். மிகப்பெரிய லெவலில் அதிகப்படியாக முயற்சி எடுத்தவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு கடகராசிக்காரவங்க அடுத்த 2.5 ஆண்டு காலம் அதிகப்படியாக முயற்சி எடுங்க. வாழ்க்கையில் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. அதுக்கு அடுத்தது சனியோட இன்னொரு பார்வை இருக்குது, கர்ம பார்வை. சனிக்கு 10ஆம் பார்வை இருக்குது, அதுதான் கர்ம பார்வைன்னு சொல்லுவோம். அந்த கர்ம பார்வை கடகத்தினுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 6ஆம் வீட்டில் சனியோட பார்வை நல்லதா கெட்டதா, இது முக்கியமான கேள்வி. அதுவும் குறிப்பாக கர்ம பார்வை நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லது என்ன, அதாவது 6ஆம் பார்வை வீடுனா என்ன, நோய் கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் எல்லாம் வரக்கூடியது 6ஆம் வீடு. அந்த சர்வீஸ் ஸ்தானம் சொல்லுவோம். அதிகப்படியான வேலைக்கு போகிறது, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறது 6ஆம் பாவம் வந்துடும். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குதா. இப்போது சனியினுடைய கர்ம பார்வை அந்த 10ஆம் பார்வை 6ஆம் வீட்டில் விழுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, கரும நோய்கள் தீரும். கடகராசிக்காரவங்களுக்கு யாருக்கெல்லாம் கரும நோய் இருக்கோ அதெல்லாம் தீரும். அது என்னங்க கரும நோய் அப்படின்னா எல்லோருக்குமே இருக்கும். அதாவது சில பேருக்கு கிரானிக் அப்படிங்கக்கூடியது நீண்ட காலமாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். டாக்டர்கிட்ட சொல்லிடுவாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. இதை மேனேஜ் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாருக்குமே இந்த டயாபெட்டிஸ் அப்படின்ற மாதிரியான நீண்டகால நோய் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, நம்ம செஞ்ச கர்ம வினைகளுக்கு உண்டான பலன்கள் தான். அதுதான் கர்மத்தை நோயாக கொடுக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கர்ம பார்வையில் 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற நல்ல பலன்களை எடுத்து தன்னுடைய கர்மத்தை கழிக்கிறாரு. 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கர்மத்தை கழிக்கிறாரு. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சில பேருக்கு கடகராசிக்காரவங்களுக்கு நீண்ட நாளாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதற்கு உண்டான மருத்துவம் கிடைக்கும். அதற்கு உண்டான விஷயங்கள் கிடைச்சி ஏதோ ஒரு விதத்தில் சரி பண்ணிடலாம். அதாவது இன்றைக்கி மருத்துவம்னா நிறைய பேர், நான் ஜோதிடத்தில் வரக்கூடிய எல்லார்கிட்டையும் சொல்கிறது இதுதான், நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறீங்க, நிறைய பேர் நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய பேர் உலகம் எல்லாம் சுற்றுறீங்க, எல்லாமே ரைட்டு. ஆனால் எந்தெந்த விஷயத்துக்கு எந்த மாதிரியான மருத்துவம் எடுக்கணும் அப்படின்றது பல பேருக்கு தெரியல. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போய் சேரணும், அங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கேட்கணும், அந்த ட்ரீட்மெண்ட் கேட்கலைன்னா சரியாகலை அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. மருத்துவம் பல விதத்தில் இருக்குது. அதாவது இங்கிலீஷ் மெடிசன், ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேத, யுகானி, அதே மாதிரி இந்த அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் இந்த மாதிரி நிறைய விதங்களில் இருக்குது, மெத்தட் இருக்குது. நம்ம ஜாதக அடிப்படையில் என்ன மெத்தட் உங்களுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காமல் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பயனில்லை. இப்போ ஒருத்தவங்க ஜாதகத்துக்கு ஹோமியோபதி நல்லா கேட்கும், அவர் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மட்டும் அவர் வாழ்க்கையில் எடுத்தே இருக்க மாட்டார். ட்ரீட்மெண்ட் அதிகம் எடுத்திருப்பார் வேறு இதில். அதே மாதிரி ஒத்து வரலை அப்படின்னு ஆயுர்வேதம் போவார், அப்புறம் விட்டுருவார். அப்படி பண்ணக்கூடாது. இது நம்ம ஜாதக அடிப்படையில் என்ன விதமான ஹெல்த் இஷ்யூ, என்ன விதமாக மெத்தட் எடுக்கணும், என்ன விதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உடம்பு சரியாகும் அப்படின்னு விஷயம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கடகராசிக்காரவங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோயை கூட இந்த 2.5 ஆண்டு காலத்தில் மீண்டு வரலாம். புதுசாக யாராவது அமைவாங்க, ஏதாவது புதுசாக ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக, ஏதாவது கான்டாக்ட் மூலியமாக இந்த மருத்துவத்தை பற்றி சொல்லுவாங்க. நல்லா நீ அங்கே போ, நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கே தாட்டுவாங்க. மாற்றி பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயம் மாறும்போது டெஃபினட்டாக உங்கள் ஹெல்த் இஷ்யூ சரியாக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான கர்ம நோய்களை இந்த பாக்கிய சனி சரிப்படுத்தும். அது ரொம்ப நல்ல விஷயங்க. அடுத்தது என்ன, கர்ம கடனை அடைக்கக்கூடியது, அது ரொம்ப முக்கியம்.
அதாவது கடன்லையே பலவிதமான இருக்குது, கர்ம கடன்னு இருக்குது. அது தெரியுமான்னு தெரியல. நிறைய பேருக்கு சில பேர் சொல்லுவாங்க, கன்சல்டேஷன் வந்து தினமும் யாராவது ஒரு ஒப்பாரி வைப்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்டு சார், ஃப்ரெண்டு திக் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமாக அவங்க பழக்கம். என் ஃப்ரெண்டு ஏதோ வீடு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு பணம் கேட்டாங்க. எப்படியோ நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். கொ அதுக்கப்புறமேட்டு தரேன்னு சொல்கிறாங்க. தரக்கூட ரூ. 1 கூட தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கும். ஏதாவது ஃப்ரெண்டுக்கு, சொந்தக்காரவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு வரவே வராது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு கட்டத்தில் இதெல்லாம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் கர்ம கடன்னு சொல்லுவோம். திரும்ப வரவே வராது. அதாவது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம பல பேருக்கு சப்போர்ட் பண்ணி இருப்போம். நம்மளுக்கு பல பேர் வந்து சப்போர்ட் பண்ணி இருப்பாங்க. நாம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்குறோமா அப்படின்னா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். நம்ம யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்படியே யோசிப்போம். நம்ம இவனுக்கு இதெல்லாம் வந்து பண்ணணும், பெரிய லிஸ்ட்டாக போடுவோம். உங்களுக்கு யாருங்க சப்போர்ட் பண்ணா அப்படின்னா, ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நபருக்கு அவங்க வாழ்க்கையில் பல பேர் பல கட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டரே ஆகாது. அதுதான் விஷயம். ஆனால் ரெஜிஸ்டர் ஆகலைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஆனால் அடுத்த பிறவியில் அதே நபர் திரும்பி வருவாங்க. திரும்பி வந்து, இந்த பிறவியில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலை, இந்த பிறவி அடுத்த பிறவியில் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, இருப்பாங்க. அவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க, கூடவே வேலை பார்க்குறவங்க, நம்மளுடைய ரொம்ப கூட பிறந்தவங்க, ரொம்ப க்ளோஸு சர்க்கிள் இருக்கிறவங்க. இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் யாருன்னா, அந்த மாதிரி ஆளுங்க தான். ரிலேஷன்ஷிப் எது வரைக்கும் சூப்பராக போகும் அப்படின்னா, பணம் இருக்கும் வரைக்கும் நல்லாவே போகும். கரெக்டாக இருப்பாங்க. எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும், பெரிய அமௌண்ட் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா, அந்த கர்ம கடனை நாம் அடைச்சிட்டோம்னு அர்த்தம். அதுதான் விஷயம். அவங்க அப்போ வந்து அவங்க எதுக்கு நம்ம கிட்ட பழகிட்டு இருக்காங்க இவ்வளவு காலகட்டம், அந்த கர்ம கடனை அடைக்கிறதுக்காக. நம்ம இப்போ கடனை அடைச்சிட்டோம்ல, அப்போது முடிச்சாச்சு, டாட்டா பாய் பாய்ன்னு அப்படியே சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதான் விஷயம். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்போ பாக்கியஸ்தானி என்ன பண்ணும் அப்படின்னா, கடகராசிக்கு பல பேருக்கு கர்ம கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்கும். யாராவது வருவாங்க, அடுத்த 2 வருஷத்தில் யாராவது கண்டிப்பாக வருவாங்க. வந்து நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு, நீ தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உங்களால் தட்டி கழிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் தான் பண்ணியாகணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் வரும். அதனால் ஏதாவது பெரிய அமௌண்ட்டு கொடுப்பீங்க, கொடுத்த காசு திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. அதுதான் கர்ம கடன். அதனால் கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். உங்கள் கர்மத்தை கடன் கொடுத்து அடைச்சிட்டீங்க, கர்ம கடனை அடைக்கிறீங்க. அதுதான் விஷயம். இதெல்லாம் கெட்ட விஷயமானு கேட்டிங்கன்னா கிடையாது, நல்ல விஷயம். இந்த கர்ம கடன் அடையும் போது என்னாகும் அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் பல நல்ல சுப காரியங்கள், நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். கல்யாணம் ஆகியிருக்கும், ரொம்ப வருஷம் குழந்தையே பிறக்காமல் இருக்கும். அவங்க கூட பிறந்தவங்களும் யாராவது கஷ்டத்தில் இருப்பாங்க. இது எல்லாமே சரியாகும். அவங்க கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ வீடு கட்டுறதுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. சொந்த வீடு கட்ட முடியல. ஆனால் இவர் இல்லை, வெல்த்தியாக இருக்காரு, என்கிட்ட காசு இல்லைன்னு அனுப்பிச்சிடுறாரு. அவர் வந்து இப்படியே ஓடுது. 12 வருஷம் ஓடிடுச்சு. இவருக்கு காசு வந்து கொடுக்கல, வீடு கட்டுறதுக்கு. அவரும் வீடு கட்டலை, இவருக்கு குழந்தையும் பிறக்கலை. இந்த 12 வருஷத்துக்கு அப்புறமேட்டு சரி ஓகே, நமக்கு தான் குழந்தையும் இல்லை, ஈவன் வேறு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கான்னு வச்சு தொலை அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வீடு கட்டுவான். வீடு கட்டின உடனே இவர் குழந்தை பிறந்துருவான். ஏன் இப்போது கட்டினதுக்கும் இவர் குழந்தை பிறந்ததுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவருக்கு இவர் வந்து முன் ஜென்மத்தில் கடன் பட்டிருக்கார். அந்த கடனை அடைச்சதுக்கு
அப்புறமேட்டு தான் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படும். அடுத்த கட்டமாக இவர் வந்து சந்ததி வந்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நடக்குது. இந்த மாதிரி வாழ்க்கையில் பல பேருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் வந்து ஃபாரின் போயிடுவாங்க, க்ரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வருஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சில கர்ம கடன்கள் உண்டு. அதை நீங்கள் முடிச்சாதான் அந்த நல்ல விஷயம் நடக்கும். அந்த மாதிரி அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படும். இதெல்லாம் வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னா, இப்போ கடக ராசிக்கு அடுத்த 2½ ஆண்டு கட்டத்தில் சூப்பராக இருக்குது. அதனால் எல்லாமே நல்லதுங்க, சரியாயிடுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்க. சரியா? இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். கடகராசிக்கு பாக்கிய சனி இந்த மாதிரி பலாபலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது. இன்னும் டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்த்து நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு மூலிமா கடகராசிக்காரவங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவிருப்பதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா, உங்களால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் கர்ம கடனை அடைச்சி அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்வை தேடி செல்லுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.